அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் நாளை நிமதை நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. தொடர்ந்து மார்கழி மாதம் காலை வேளையிலே சிறப்பானதொரு தியான வகுப்பை சிறப்பாக நடத்தி வரும் காலைச்சக்கரம் நாளை நிமதை நிகழ்வில் இன்று நமக்கு பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கும் சக்தி என்ற அற்புதமான நிகழ்வை நிகழ்த்த இருக்கிறார் பாண்டிச்சேரியை சேர்ந்த சித்தானந்தம் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்கள். தொடர்ந்து நமது காலைச்சக்கரம் நிகழ்வில் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நம்முடன் பயணித்து இடையிடையே பல்வேறு பயிற்சி முறைகளும் செய்து வந்தாலும், இந்த மார்கழி மாதம் தனது தியான வகுப்பை சிறப்பாக நிகழ்த்த இருக்கிறார். தொடர்ந்து அவர் வந்து பணியில் ஆசிரியர் பணியாக இருந்தாலும், இன்று நமது காலச்சக்கரத்தின் ஒரு ஆசிரியர் பணியை ஏற்க இருக்கிறார் என்பதை எண்ணி பெருமிதம் கொள்கிறோம். இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமான பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கும் சக்தியை தியான வகுப்பை நடத்தி தர சித்தானந்தம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி ஐயா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் சித்தானந்தம். நான் புதுச்சேரி மாநிலத்தில் தவளப்பம் கிராமத்தில் வசித்து வருகிறேன். அந்த ஊரிலே உள்ள பள்ளியிலேயே நான் தொடக்கப் பள்ளியில் பயின்றேன். அந்த பள்ளியிலேயே தலைமை ஆசிரியராக இப்போது பணியாற்றுகிறேன். காலச்சக்கரத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக நான் பயணித்து வருகிறேன். காலச்சக்கரத்தில் ஆசான்கள் பயிற்றுவிக்கும் பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், யோகாசனம், தியான பயிற்சி ஆகியவைகளை மாணவர்களுக்கு பயிற்றுவித்து வருகிறேன். குணவான் ஐயா கூட 2 முறை பள்ளிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். பாஸ்கர் ஐயா, காரைக்கால் பாஸ்கர் ஐயாவும் வருகை தந்திருக்காங்க பள்ளிக்கு ஐயா. தொடர்ந்து இந்த மார்கழி மாத தியான வகுப்பில் எடுக்கும் அளவுக்கு எனக்கு ஞானம் கொடுத்த இந்த காலச்சக்கரத்தில் பயணிக்கும் ஆசான்களுக்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன். என்னை ஊக்குவித்த குணவான் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. இன்று நாம் பிரபஞ்ச ஆற்றல் ஈர்க்கும் தியானம் செய்யலாம். தியானத்துக்கு தயாராகலாம். அதற்கு முன்பு நாடி சுத்தி செய்யலாம். 5 முறை செய்யலாம். நாடி சுத்தி செய்வதனால் உடலில் உள்ள 72,000 நாடி நரம்புகள் சுறுசுறுப்படையும். அதற்காக நாம் நாடி சுத்திக்கு தயாராகலாம். நேராக அமர்ந்து கொண்டு இடதுகை சின்முத்திரை, வலதுகை நாசிகா முத்திரை வைத்துக் கொள்ளவும். வலது பக்கம் வலது நாசியை அடைத்துக் கொண்டு இடது நாசி வழியாக காற்றை உள்ளே இழுக்க வேண்டும். மோதியவர்களால் அடைத்துக் கொண்டு வலது நாசி வழியாக காற்றை வெளியிட வேண்டும். வெளியிட்ட பகுதி வழியாக இழுத்து இடது நாசி வழியாக வெளியிட வேண்டும். இது ஒரு சுற்று. இதுபோல் 5 முறை செய்யலாம்.
இடது நாசி வழியாக சுவாசத்தை கொள்ளலாம். நாடி சுத்தி செய்வதனால் அதிகாலை வேளையில் நமக்கு தூய்மையான காற்று உடல் முழுவதும் பரவி நமக்கு புத்துணர்ச்சி கொடுக்கிறது. உடலும் மனமும் புத்துணர்ச்சி அடைகிறது. உடல் முழுவதும் பிரபஞ்ச ஆற்றல் பரவுகிறது. உடலில் உள்ள சோர்வு நீங்குகிறது. நாடி சுத்தி எப்பொழுது வேண்டாலும் செய்யலாம். இப்பொழுது தியானத்துக்கு தயாராகவும். தலையும் முதுகு தண்டும் நேராக இருக்கட்டும். கை விரல்கள் கோர்த்த நிலை. கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். சீரான சுவாசம். அன்னைக்கு வணக்கம். தந்தைக்கு வணக்கம். குருவுக்கு வணக்கம். நாம் இருக்கும் இடத்தை உணருங்கள். நாம் அமர்ந்திருக்கும் நிலையை ஒரு நிமிடம் உணருங்கள். சுற்றுப்புறத்தையும் உணர்வோம். சீரான மூச்சு. கவனம் முழுவதும் மூச்சு காற்றில் இருக்கட்டும். மூச்சு காற்று உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் உணருங்கள். உள்மூச்சு, வெளிமூச்சு. மூக்கு நுனிப்பகுதியில் உற்று கவனிங்கள். காற்று தானாக உள்ளே வருவதையும் வெளியே செல்வதையும் உற்று கவனிங்கள். அதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். உடல் முழுவதும் லேசாக இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். உடலில் உள்ள எந்த பக்கம் டென்ஷனாக உள்ளதோ அதெல்லாம் நாம் ரிலீஸ் ஆக விடுவோம். மூச்சை கவனிக்க இப்பொழுது உடல் அசைவுகள் அடங்கி இருக்கும். எண்ணங்களின் அளவு குறைந்திருக்கும். காற்றே உடல், எண்ணமே காற்று, உயிரே காற்று.
மூச்சு காற்று மீது முழு கவனம் வைப்போம். மூச்சு காற்று மீது கவனம் இருக்கட்டும். இரு புருவ மதிக்கும் இடையே கவனம் செல்லட்டும். அதாவது பொட்டு வைக்கும் இடம். மனம் முழுவதும் புருவத்தின் நடுவில் இருக்கட்டும். எண்ணங்கள் எழுவது இயல்பு. எண்ணங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கட்டும். மூச்சு காற்றின் மீது கவனம். எண்ணங்கள் பின் செல்லாமல் கவனத்தை இரு புருவங்கள் மதியில் கொண்டு வரவும். இரு புருவ மதியில் நம்முடைய பிராண சக்தி அங்குதான் உள்ளது. அங்கதான் இடைவெளி உள்ளது. மனதை புருவ மதியில் நிலைக்க எண்ணங்கள் குறைந்து கொண்டே வரும். எண்ணங்கள் குறைய குறைய எண்ணமற்ற நிலை. எண்ணமற்ற நிலையே தியானம். எண்ணமற்ற நிலையே தியானம். இந்த நிலையில் பிரபஞ்ச சக்தி நம்முள் குவியும். பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி குவிய குவிய நம் உடல் ஆற்றல் பெருகி மனம் ஆன்ம பலம் பெருகும். உடல் வலிமை பெறும். உடலில் உள்ள இறுக்கங்கள் குறையும். மூளையின் முன்பகுதி சிறப்பாக செயல்படும். நல்லது நன்மை தீமைகளை ஆராயும் சக்தி மூளையின் முன்பகுதிக்கே உண்டு.
நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உடல் முழுவதும் உடல் ஆரோக்கியம் பெற்று பலம் பெறும். நாம் எடுக்கும் முடிவுகள் சரியாக இருக்கும். குடும்ப உறவுகள் பெருகும். பின்வரும் நிகழ்வை முன்கூட்டியே அறியலாம். பின்வரும் நிகழ்வுகள் என்னென்ன நம்ம சிந்திக்கும் போது நம் மூளை செயல்படும், அதை முன்கூட்டியே நாம் அறிந்து கொள்ளலாம். வீண் ஆசைகள் மனதில் எழாது. தேவை என்ற மனப்பான்மை ஏற்படும். எடுத்த செயல் வெற்றியடையும். அன்பும் கருணையும் பெருகும். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு பெருகும். உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மீது அன்பு பெருகும். நல்லோர் நட்பு கிடைக்கும். மூச்சு காற்றின் மீதே கவனம் இருக்கட்டும். நம் பயணம் நல்வழியில் மட்டுமே இருக்கும். இது விழிப்புணர்வு மையம். இந்த மையம் எப்போதும் விழிப்புணர்வாகவே இருக்கும். நாம் தியானம் செய்வதே விழிப்புணர்வு. விழிப்புணர்வே தியானம். சீரான மூச்சு.
விழிப்புணர்வு மையத்தில் பிட்யூட்டி சுரப்பி சுரக்க ஆரம்பமாகும். பிட்யூட்டி சுரப்பி என்றால் அது மாஸ்டர் கிளாண்ட் என்று சொல்வார்கள். எல்லா சுரப்பிகளுக்கும் அது தலையாய சுரப்பி பிட்யூட்டி சுரப்பி. எல்லா சுரப்பிகளையும் கட்டுப்படுத்தும் ஆற்றல் அதற்கு உண்டு. பிட்யூட்டி சுரப்பி நன்றாக சுரந்தால் நாம் உணர்ச்சி வசப்பட மாட்டோம். சினம், கவலை நம்மை விட்டு ஓடும். பஞ்ச பூதங்களான நீர், நிலம், காற்று, ஆகாயம் நம் வசப்படும். நாளமில்லா சுரப்பிகள் நம் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம். நம் எதிரில் உள்ளவர்களின் குணத்தை அறியலாம். நம் எதிரில் உள்ளவர்கள் நல்லவர்களா, கெட்டவர்களா, எப்படிப்பட்டவர்கள், அன்பானவர்களா என்பதை நாம் விழிப்புணர்வோடு அறியலாம். நம்மை நோக்கி வரும் எதிராளிகளுக்கு சினம் குறையும். விழிப்பு நிலையில் இருக்கும்போது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆனந்தமாக இருக்கும். அந்த நிலை நம்முடைய எதிராளிக்கும் குறையும் தன்மையுடையது. கவனம் முழுவதும் இரு புருவ மத்தியிலே இருக்கட்டும். சீரான மூச்சு. செல்வங்களை ஈர்க்க மிக சிறந்த வழி. பதினாறு செல்வங்களும் ஈர்க்கும் சக்தி அதற்கு உண்டு. கவனம்
புருவ மத்தியில் இருக்கும் பொழுது மெய்ஞானம் கிடைக்கும். விஞ்ஞான அறிவு உண்டாகும். ஆன்மீக அறிவு பெருகும். பிரபஞ்ச ஆற்றல் உடல் முழுவதும் உணரலாம். பிரபஞ்ச ஆற்றல் உடல் முழுவதும் பரவ உடலில் உள்ள இறுக்கங்கள் குறைந்து மனம் லேசான நிலையில் இருக்கும். உடல், மனம், உயிர் ஆகியவற்றை காற்றே தீர்மானிக்கிறது. பிரபஞ்ச ஆற்றல் நம் தலை உச்சி பகுதியிலிருந்து இறங்கிக் கொண்டே இருக்கிறது. வான்காந்த அலைகள் நம் தலை உச்சி பகுதியில் மழை போல் லேசாக இறங்கிக் கொண்டே இருக்கிறது. இந்த இனிய காலை வேளையில் தூய மெல்லிய நறுங்காற்று பிரபஞ்ச ஆற்றல் நம் உடல் முழுவதும் பரவிக்கொண்டே இருக்கிறது. நம் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது. உடல் முழுவதும் புத்துணர்ச்சி அடைகிறது. மனமது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். மனமே உடல், மனமே உயிர். வாழ்க வளமுடன். அமைதி, அமைதி, அமைதி. தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இரு கைகளையும் லேசாக புரட்சி கண்கள் மீது வைத்து லேசாக வருடிக் கொள்ளலாம். என் கண்களை விரித்து உள்ளங்கையை பார்க்க தவ ஆற்றல்
உடல் முழுவதும் பரவட்டும். உடல் முழுவதும் பரவட்டும். நன்றி ஐயா. எனக்கு இந்த வாய்ப்பளித்த குணபாலன் ஐயா அவர்களுக்கும் காரைக்கால் ரோட்டரி சங்க நிர்வாகிகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். காலைச்சக்கரம் குழுவுக்கும் நன்றி. இந்த காலச்சக்கரம் குழுவில் பயணித்து வரும் கௌரி அம்மா, பழனிவேல் ஐயா, ஸ்ரீமுஷ்ணம் ஐயா, பெருமாள் ஐயா, கவிதாம்மா, மயில்வாகனம் ஐயா, புதியதாக வரும் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியை இணைந்து நடத்தும் ஸ்ரீமுஷ்ணம் ரோட்டரி கிளப்புக்கும் நன்றி. இந்த தியானத்தில் கலந்து கொண்ட அனைத்து நல்லுணர்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி 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 ஐயா. நன்றி நன்றி நன்றி. இன்றைய காலை வேளையில் அற்புதமாக நமக்கு பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கும் அந்த அற்புதமான தியானத்தை சித்தானந்தம் ஐயா நமக்கு சிறப்பாக செய்தார்கள். அனைவருக்கும் நல்ல ஒரு ஆற்றலை மனதளவிலும் உடலளவிலும் ஏற்பட்டிருக்கும் என்று எண்ணுகிறோம். நன்றி. இன்றைய நிகழ்வு நமக்கு அருமையான ஒரு நிகழ்வாக காலை வேளை இருந்தது என்பது அனைவருக்கும் இன்றைய வேளையில் நமக்கு இந்த காலை வேளையில் அற்புதமான நிகழ்வை சிறப்பித்து கொடுத்து மற்றும் இந்த நிகழ்வில் காலைச்சக்கரம் நிகழ்வில் தொடர்ந்து பயணித்து ஒரு நாளும் நல்ல ஒரு பிரபஞ்ச எப்படி நம்ம ஈர்க்க முடியும் என்பதை பற்றியும் மற்றும் பல்வேறு ஆற்றல்களையும் நம் உடலில் எப்படி தியான முறையில் நாம் ஏற்படுத்த முடியும் என்பதை பற்றியும் ஒவ்வொரு நாளும் அனைவரும் சிறப்பித்துக் கொடுத்து கொண்டிருந்தாலும் இன்றைய வேளையில் நமக்கு சிறப்பானதொரு நிகழ்வை ஏற்படுத்தி சிறப்பித்துக் கொடுத்த சித்தானந்தம் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. அவருடைய பணிகள் தொடர்ச்சியாக காலச்சக்கரம் நிகழ்வு சிறப்பாக நடைபெற வேண்டும் ஏனென்றால் நமது இன்னைக்கு இந்த நடத்தும் அனைத்து கல்வி முறைகளையும் அவர்கள் அவர்களது வகுப்பில் அவர்களது பள்ளியில் இந்த நிகழ்வை ஒவ்வொரு மாணவர்களுக்கும் எடுத்து சென்று பெரிய ஒரு அங்கீகாரத்தை நமக்கு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய இந்த காலைச்சக்கரம் நிகழ்வுகள் அவர்களது பள்ளியில் அனைத்து மாணவர்களுக்கும் இது சென்றடைந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே எண்ணி நாம் பெருமைப்படுகிறோம். அந்த அளவிற்கு நம்ம காலைச்சக்கரம் நிகழ்வை சிறப்பாக அவர்களது பள்ளியில் அனைத்து மாணவர்களுக்கும் கற்று வைக்கும் ஆசிரியர் என்ற முறையில் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமதே நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் உதவியாளர் ரொட்டேரியன் தாசன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் குருராஜன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்பு நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிச்சந்தர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்து தந்தைய உயர்ந்த நிறைவான நன்னர்கள் அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இயக்க நிறுவன அகத்துணை செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக்கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், இனம், சமயம், தேசம் என்ற துறைகளையும் பாகுபாடு நீக்கவும், பொருளாதார சமயத்தலை களைவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் தோழமுடன் வாழ்ந்திட புனிதமான திருவிடைகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளர் நீ என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையை
இங்கே கூடியுள்ள ரோட்டரிகளாக எங்களுக்கு உதவி செய்யும்படி நெருங்குகின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது ரோட்டரி மாவட்டம் துணை நாயகனின் பாசமிகு நண்பர் ஆளுநர் பாஸ்கரன் ஐயா அவர்களை இன்றைய காலச்சக்கரத்திற்கு அன்போடு வரவேற்கின்றோம். சிறப்பான ஒரு மாநாட்டை அருமையாக நடத்தி பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து நேற்றைய தினமும் நேற்றைய முன்தினமும் அறுசுவை உணவுகளையும் பல உணவுகளையும் தேநீரையும் மற்றும் கலை நிகழ்ச்சிகளையும் பாடல்களையும் சிறப்பாக வடிவமைத்து நமக்கெல்லாம் அளித்த மகிழ்ச்சி அளித்த நம்முடைய பாஸ்கரன் அவர்களுக்கு நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த குழுவினருக்கும் சீமுஷ்ணம் சங்கத்தின் சார்பாகவும் காலச்சக்கரத்தின் சார்பாகவும் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வகையில் நம்முடைய 22 உதவி ஆளுநர் தாசன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். நம்முடைய நண்பர் சேர்மன் குலமால் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். நேற்றைய தினம் அவர் நம்மோடு 2 நாளும் பயணித்தார்கள். சிறப்பாக இருந்தது. அவ்வளவு ஆயிரக்கணக்கான ரோட்டேரியன்களிலே நாங்கள் இருவரும் சேர்ந்திருந்தது ரொம்ப சிறப்பாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. தினம் அதுபோல அந்த காலச்சக்கரத்தின் உதவி சேர்மன்கள் ஜானி ஜாக்சன் அவர்கள், சதீஷ் அவர்களும் நன்றி எங்களை காண வந்தார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதுபோல எங்களுடைய சாசன தலைவர், முன்னாள் தலைவர்கள், மாவட்ட செயலாளர், பொருளாளர், உதவி துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்களையும் வருகிறது வரவேற்கின்றோம். இன்றைய தியான வகுப்பை நம்முடைய காலச்சக்கரத்தின் 3 ஆண்டு கால பயனாளர், காலச்சக்கரத்தின் ஒரு ஆசான், அவர் நம்முடைய பாண்டிச்சேரியின் புயல் தானந்தாயி அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அருமையான தியான பயிற்சியானதை இன்றைய தினம் நமக்கு அளித்தார்கள். சிறப்பு. அதோடு கூட நம்முடைய நரசிம்மா அவர்களுடைய உடற்பயிற்சியானது, யோகா பயிற்சியானது, மூச்சு பயிற்சி நடைபெற இருக்கிறது. அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய முக்கியமானது நமக்கெல்லாம் பசி தான் முக்கியம். பசித்தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல பசித்தர் மூலிகை மகேந்திர ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் நம்முடைய காலச்சக்கரத்தின் ஒளிப்பதிவாளர் மகிழான் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த காலச்சக்கரத்தின் ஆசான்களாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற கௌரி அம்மா, பழனிவேல் ஐயா, பன்னீர்செல்வம் ஐயா மற்றும் அனைத்து நண்பர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். காலச்சக்கரத்தின் உறவுகள், விருதுகள் அனைவரையும் சீமுஷ்ணம் ரோட்டரி சங்கம் சார்பில் அன்போடு வரவேற்று நிகழ்வை துவங்குமாறு ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சகனா பவது சகனௌ புனர்து சக வீர்ஜம் கரவாவகைஹி தேஜஸ்வினாவதீதமஸ்து மா விஷ்விஷாவகைஹி. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக ரோட்டரி வணக்கம் மற்றும் வரவேற்புரை நல்லதொரு இன்னைக்கு ஐயா ரோட்டரி மாவட்டத்தோட இணைந்து இருந்ததுனால நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு அனைவருக்கும் ஒரு வாழ்த்துரை வழங்கி இன்னைக்கு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தியிருக்காங்க. அவர்களுடைய அன்பான வாழ்த்திற்கு நன்றி. இன்றைய நிகழ்வில் நமக்கு நல்லதொரு வரவேற்பு நிகழ்ச்சி தெரிவித்துக் கொடுத்த தலைவர் அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் அலசிவம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா அன்மியூட் பண்ணீங்க, மியூட்ல இருக்கு. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண
தெளிவு குருவின் திருநாமம் சொற்கள் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல்தானே தெளிவு குரு சிந்தித்தல்தானே. நன்றிங்க ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சுவாசனத்தில் நாம் சின்முத்திரைக்கு நேராக அமர்ந்துள்ளோம். நன்றாக மூச்செடுத்து சின்முத்திரையில் ஆழ்ந்து சின்மய முத்திரையில் ஊழெடுத்து ஆதி முத்திரையில் மின்னெடுப்பை நன்றாக உச்சரிப்போம். ஒவ்வொரு இடத்திற்கும் நன்றாக மூச்சு எடுத்து செய்ய வேண்டும். வைகரை துயிலது. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலது. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுடு. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுடு. வணக்கம் ஐயா, வெற்றியுடு. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுடு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள். கால்களை நேரம் எடுத்துக்கிறோம். கால் விரல்களை மெதுவாக மடித்து மெதுவாக ஒன்றாக வைப்பது. 1 2 3 4 5. கால் விரல்களை வட்டமா சுற்றுறோம். 1 2 3 அப்படியே ஆப்போசிட்டா சுற்றுறோம். 1 2 3 ஒன்றாக மூச்சு விடுவோம். மெதுவா ரைட் லெக் மடக்கி டச் பண்ணி லெஃப்ட் லெக் ரைட் லெக் லெஃப்ட் லெக் ஒன்றாக மூச்சு விடுவோம். நாம் ஆசனங்களை செய்யறதுக்கு நம்ம உடலை நல்லா தயார் பண்ணணும். அதாவது நம்முடைய ஜீரண உறுப்புகள் எம்டியா இருக்கும்.
முதல் நாள் சாப்பிட்ட உணவெல்லாம் கழிவுகள் வெளியேற்றப்பட்டு இருக்க வேண்டும். உடல் குளிச்சு நல்லா தூய்மைப்படுத்தி இருக்கணும். நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் நல்லா தளர்வுபடுத்தும். இந்த அசைவு பயிற்சிகளுக்கு என்ன செய்து தளர்வுபடுத்தி உடல் முழுவதும் ரத்த ஓட்ட போற மாதிரி ஆசனங்களை முன்னாடி செஞ்சு அப்படியே ஒவ்வொரு ஃபார்வர்டு பெண்டு, பேக் பெண்டு, செஸ்ட்டு, ஹேண்ட் பேலன்ஸு, லெக் பேலன்ஸு இப்படி செய்யறதுனால ஆசன பயிற்சியுடைய முறையான வழிமுறைகள். அப்படியே நிலைக்கு வந்துடும். ஒன்றாக மூச்சு விடுங்க. சூரிய வணக்கம். இரண்டாம் நிலை. நல்லா மூச்சிடுங்க. இரண்டாவது நிலை செய்துட்டு நேரம் வந்துக்கிறோம். மூச்சை விட்டுட்டு மீண்டும் மூச்சு மூச்சு விட்டுக்கிட்டே மெதுவாக கீழே போறோம். நல்லா கணுக்கால் பிடிச்சி உடம்ப நல்லா கீழே இழுத்து கீழ் நோக்கி இழுத்து எவ்வளவு க்ளோஸா கொண்டு போக முடியுமோ அந்த இழுத்து. காலுக்கு பக்கத்திலேயே கைகள் ஒன்று ரைட் லெக் பின்னாடி கொண்டு போகும். நல்லா மேல பார்க்கணும். 5 6 தேர்ட் கீழே டச் பண்ணியிருக்கிறோம். இடுப்பு கொஞ்சம் மேல இருக்கணும். 7 8 9 ரைட் லெக் 10 கணுக்கால பிடிச்சி நல்லா கொடுக்குறாங்க. 11 ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு நல்லா மூச்சு எடுத்து விடணும். மூச்சு எடுத்துக்கிட்டு பேக் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து மெதுவாக கைகளுடன் மூச்சு எடுத்துக்கிட்டே கீழே. நன்றாக மூச்சு எடுத்துங்க. சூரிய வணக்கம். 12 நிமிடங்கள் நல்லா அற்புதமா பயிற்சி எல்லாரும் செய்யும். அடுத்து தாடாசனம். முதலிலே கைகளை நல்லா கொடுத்துக்கிறோம். இரண்டாவது நிலை கைகளை திருப்பி தலைமையை செய்கிறோம். மூன்றாவது நிலை கையும் உயர்த்தணும், காலையும் நல்லா மேலே உயர்த்தணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் மெதுவாக கைகளுக்கு வச்சு நன்றாக மூச்சு விடுங்க.
திரிகோணாசனம். காலத்தை அகலம் வச்சுக்கணும். கைகள் நேரம் இருக்கணும். ரைட் ஹேண்டு லெஃப்ட் லெக். கால் முட்டி ரெண்டும் நேரா இருக்கணும். கைகள் நேரா இருக்குது. முதுகு தண்டு திருப்பி நல்லா மேல இருக்கிற கையை பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் நன்றாக மூச்சு விடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக் வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு விடுறோம். அமர்ந்த வச்சுக்கிறோம். அடுத்து வக்ராசனம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிடுறோம். ரைட் ஹேண்ட் வந்து பின்னாடி வைக்கணும். நல்லா ரைட் சைடு திரும்பணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. இடது கால் எடுத்து வலது பக்கம் வலது கையில பிடிச்சிக்கிறோம். இடது கை நேரா பின்னாடி வச்சு நல்லா நன்றாக திரும்பணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு விடுங்க. ஆழ்ந்த மூச்சு விடுறோம். அடுத்து பச்சிமோத்தாசனம். நல்லா மூச்சு விட்டுட்டே நாங்க மெதுவா மூச்சு விட்டுட்டு கால் கட்டாரில் பிடிக்கிறோம். நல்லா உடம்ப முன்னோக்கி இழுத்து மெதுவா எவ்வளவு கீழே போக முடியும் நிறைய கீழே பிடிக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே மூச்சு விட்டுட்டே மேலாங்க. மூச்சு விட்டு எழுதி பண்ணுவாங்க. ஆழ்ந்து மூச்சு விட்டுறோம். பட்டர்ஃப்ளை ஆசனம்.
கால்கள் நல்லா இலக்கமா வச்சு மேலும் கீழும் நல்லா அசைக்கிறோம். எவ்வளவு கீழே கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அழுத்தி கீழே கொண்டு வரதால நல்லா மூச்சு விட்டு மெதுவா மூச்சு விட்டு தலை முடிஞ்ச அளவுக்கு கீழே கொண்டு வந்து டச் பண்ணி கூர்மாசம் 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு மூச்சு விட்டு மேலே நேரம் வைத்துக்கிறோம். ஒன்றாக மூச்சு விடுங்க. உத்தான பாதாசனம் நேரா படுத்துக்கிறோம். ஒன்றாக மூச்சு விடுங்க. கைகளை மேல் நோக்கி உயர்த்தி அப்படியே இடுப்பு பகுதி பக்கத்துல நல்லா அழுத்தமா தரையில் வச்சுக்கணும். ஒரு அடி மேல போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 மெதுவா காலத்தில் இருக்கு. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. அர்த்த சக்கராசனம் நல்லா கைகள் நிறுத்திங்க. காலை நீட்டலாம். 2 காலை பிடிச்சிக்கணும். நல்லா காலமாக பிடிச்சிடணும். இடுப்பு உங்களால் எவ்வளவு தூக்க முடியுமோ இந்த அளவுக்கு நல்லா 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு மெதுவாக இருக்கிறோம். காலம் மெதுவாக இருக்கிறோம். நன்றாக மூச்சு விடுகிறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுகிறோம். இதுலயே சக்கராசனம் செய்யறதுன்னா காலை நல்லா பிடிச்சிட்டு இடுப்பு நல்லா மேல தூக்கிட்டு கையில் சோல்டர் நேர் கொண்டு பின்னாடி வைக்கிறோம். முழங்கை இப்படி கீழே விரிச்சிங்கன்னா வராது. நல்லா இப்படி நேர் இருக்கணும். நம்முடைய காலும் கைகளும் 4 இடத்துல நல்லா பேலன்ஸ் பண்ணுமோ ஈஸியா அந்த பயிற்சி செஞ்சிடலாம். ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். மெதுவாக சோல்டர் குட்டை வரும். ஒரு இடுப்பட்டியில் இருக்கிறதும் நீட்டிக்கிறோம். செய்ய முடியாததெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம கொஞ்சமா அந்த கைக்கு வந்து பேலன்ஸ் இந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தசைகள்லாம் வந்து நமக்கு வலிமை இருக்காது. செய்ய செய்ய வந்து வலிமை அடைய நம்ம வந்து ஈஸியா மேல தூக்கிடலாம். ஆசனங்கள் செய்யறது வந்து கஷ்டமெல்லாம் கிடையாது. கவனம் தான். எவ்வளவு கவனிச்சு கரெக்டா செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்ம சிறப்பா செய்யலாம். நன்றாக மூச்சு விடுங்க. பவனமுத்து ஆசனம் காலமடை டச் பண்றோம். 1 2
மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது, 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுகிறோம். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுகிறோம். அப்படியே குப்புறத்திறங்கி முதலையாசனம் படுத்துருங்க. வில்லாசனம். அப்படியே காலை பிடிச்சிருங்க. காலை டச் பண்ணி நல்லா ஒரு வாட்டி மூச்சு தொடுங்க. அப்படியே காலை நல்லா மேல, தலையை மேல வரணும். காலை மேல வரணும். காலை தூக்கினீங்கன்னாவே தலை தானே மேல வந்து மேல அண்ணாந்து. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நன்றாக முடிச்சிருக்கீங்க. அப்படியே காலை சேர்த்து வைங்க. சொல்றதுக்கு கை வச்சு அப்படியே முட்டி ஓட்டு பொறுக்கிறோம். மான் ஆசனம். நல்லா மேல பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இடுப்பு நல்லா மேல வைத்து தலை கீழே வந்துடும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. கால் எடுக்கணும். நன்றாக முடிச்சிருக்கோம். ஆழ்ந்து முடிச்சிருக்கோம். லெஃப்ட் லெக் மடிச்சு வச்சுக்கலாம். ரைட் லெக் மடிச்சு வச்சுக்கலாம். திரும்பத்தை வச்சு நல்லா மூச்சு கட்டி விடுங்க. ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. மெதுவாக மூச்சு வச்சு மெதுவாக விடுங்க. ஓய்வு. அப்படியே சாந்தியாசனம் ஏற்படுத்துங்க. கால் நீட்டி கண்களை மூடி நல்லா உடலையும் மனதையும் ஒன்றாக கவனித்து அமைதியான நிலையில் சுவாசத்தோடு இந்த நல்லதொரு வாழ்க்கையை நமக்கு வழங்கிய நோக்கல் சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. நன்றிங்கய்யா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் அளித்து சிறப்பித்து கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா. நன்றி.
நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சிறப்பான நிகழ்வை நமக்கு சிறப்பாக அளித்து கொண்டிருக்கும் மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்கள் இன்று உறக்கமே மன்னிப்பு என்ற தலைப்பில் அற்புதமாக இன்றைய நிகழ்வை நிகழ்த்த இருக்கிறார்கள். உறக்கம்தான் நமக்கு எந்த விதத்திலும் மன்னிப்பை தேடித்தரும் என்பதை பற்றிய ஒரு அற்புதமான நிகழ்வு இன்று நடைபெற இருக்கிறது. தனது சிந்தனையால் அனைவருக்கும் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை ஒவ்வொரு வாரமும் நமக்கு சிறப்பாக நடத்தி வரும் மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்கள் இன்று நமக்கு உறக்கமே மன்னிப்பு என்ற தலைப்பில் உரையாற்ற மகேந்திரன் ஐயா அவர்கள் அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? வாய்ஸ் கிளியரா கேக்குதா? கேக்குது ஐயா. பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பிரபஞ்சம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் பசி உணவு படைப்பே, நட்சத்திர மண்டலம் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் பசி உணவு படைப்பே, கதிரவன் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் பசி உணவு படைப்பே, சந்திரன் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் பசி உணவு படைப்பே, பூமி முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் பசி உணவு படைப்பே, இயற்கை முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் பசி உணவு படைப்பே, உடல் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கும் பசி உணவு படைப்பே. உங்களுடைய சத்துக்கள் துணையோடோ நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். பசியும் உணவுமே ஆதிநிலை, அதுவே படைப்பு என்று உங்கள் சத்துக்கள் துணையோடோ உலக மக்களுக்கு பசித்தர் மூலிகை மகேந்திரன் எடுத்துரைக்கின்றேன். பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. காலையில எல்லாருமே கொஞ்சம் சிரிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் காலையில கொஞ்சம் சிரிச்சிடலாம். என் வீட்டுல இருக்கிறவங்களே காலையிலேயே சிரிக்க வச்சுட்டு வந்துட்டேன் நான். அதனால உங்களை மகிழ்ச்சியா நான் சிரிக்க வைப்பேன். சென்டர்ல பாடம் அப்படியே ஓடும், அப்புறம் லாஸ்டா கொஞ்சம் சிரிக்கலாம். அது ஐயா சிரிப்பே வரலங்க ஐயா. அப்படியா? இப்போதோ சிரிச்சிடலாம், கவலையப்படாதீங்க. ஐயாவோட கிளாஸ், காலைச்சக்கரம் கிளாஸ் நடக்கும்பொழுது சிறப்பு விருந்தினர்கள்லாம் பல பேர் வருவாங்க. அதுல இந்த முறை நானும் வருவேன். அது எங்க நிகழ்ச்சி நடந்தாலும் கண்டிப்பா நான் வருவேன். அப்போ என்னை சந்திக்கணும்ன்ற ஆளுங்களுக்கு முன்னுரிமை அப்பாயின்மெண்ட் வாங்கணும். என்னன்னா, உங்க துணைவியார்கிட்ட என் கணவர் நல்ல கணவன் ஒரு சர்டிபிகேட் வாங்கணும். கூந்தல்ல அடி வாங்கினவங்களுக்கு முதல்ல பார்க்கலாம், அடி வாங்காதவங்க கொஞ்சம் லேட்டா தான் பார்க்கணும். நீங்க எங்க ஒன்னாலும் எம்பிபிஎஸ் எல்லாம் எழுதி பாஸ் ஆயிடலாம், கலெக்டர் எல்லாம் எழுதி பாஸ் ஆயிடலாம் எல்லா இடத்துலயும். ஆனா இங்க பாஸ் ஆகணும், படிச்சு சர்டிபிகேட்டோட வரணும். அதே மாதிரி மென்மையா அடி வாங்கிக்கணும் வரணும் கூந்தல்ல. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கும், சுகமா இருக்கும். அது எல்லாரும் சிரிச்சிடுங்க. இன்னைக்கு பாடம் ஆழ்ந்து நம்ம சிந்திப்போம். நம்ம அதனால உறக்கம் தூக்கம் அப்படின்னா என்ன, இதுவரையும் நம்ம அறியல. எனக்கு என்ன உணர்த்தப்பட்டதோ அதை மட்டும் நான் போதிக்கிறேன். இதுக்குள் நீங்கள் கடந்து வாருங்கள். பாவ மன்னிப்புன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு பாவ மன்னிப்பு கேட்டுடுங்க அப்படின்னு. பாவ மன்னிப்பு என்றால் என்ன? எல்லாத்திலுமே நான் இரண்டாக நான் கூறுவேன். எதை சொன்னாலும் நான் இரண்டாக பிரித்து பார்ப்பேன். அந்த இரண்டாக பிரித்து பார்ப்பதில் அந்த தெளிவு கிடைக்கும். உண்மையே அந்த தெளிவுல போகும்போது அந்த உண்மை புரியும். இதுவரை நம்ம என்ன பண்றோம், சாமி கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு நம்ம சொல்லின்னு வரோம். இது மனிதர்கள் சொல்லி கொடுத்தது. ஆனா மனிதர்கள் சொல்லி கொடுக்காமல் படைப்பிலேயே ஒன்று இருக்கு, அது பாவ மன்னிப்பு. அது எது என்றால் உறக்கம். நம்மளை மன்னிப்பதே பாவ மன்னிப்பு. உறக்கம் என்றால் என்ன? கடந்து உள்ள போனோம். இந்த உடல் புத்துணர்ச்சி ஆவது. விழிப்பு நிலை, உறக்க நிலைன்னு இருக்கு. விழிப்பு நிலையில் பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான ஆராய்ச்சிகள், பலவிதமான சிந்தனைகள், பலவிதமான உடல் உழைப்புகள். அப்ப இந்த உடலில் பார்த்தோம் அப்படின்னா தாறுமாறாக அந்த பசி செலவாகும். எப்படி தாறுமாறாக செலவாகும் அது. அப்போ அந்த பசி செலவாகும் பொழுது என்ன அப்படின்னா உடலில் பசி பற்றாக்குறையா ஆவதே நோய்கள். எது எடுத்தாலும் இரண்டு, ஆண் தன்மை பெண் தன்மை. ஆண் தன்மை பசி, பெண் தன்மை பசி. ஆண் தன்மை உணவு, பெண் தன்மை உணவு. அப்போ அதே போல
எல்லாத்திலுமே இரண்டா நம்ம பிரிச்சு பார்க்கும்போது மட்டும்தான் இந்த உண்மைகள் நமக்கு வந்து புரியும். இப்ப கழிவின் தேக்கமே நோய்கள் ஒன்று. அது ஒண்ணு மட்டுமே பேசக்கூடாது. சத்து பற்றாக்குறையும் நோய்கள். இப்போ சத்து பற்றாக்குறையில் பார்த்தோம் அப்படின்னா ஆதிநிலை ஒண்ணு இருக்கு, பாதிநிலை ஒண்ணு இருக்கு. ஆதிநிலை என்பது மன்னித்தால் நம்ம பாதுகாப்போட விழிப்பு நிலை வரும். ஆதிநிலை நம்மளை மன்னிக்கவில்லை என்றால் விழிப்பு நிலை வராது. அந்த ஆதிநிலை மன்னிப்பதுதான் உறக்கம். பகல் முழுவதும் ஓடி ஆடி இது அது எல்லாத்தையும் நம்ம செய்யறோம். ஆனா ரூமுக்குள் படுக்கும் பொழுது கதவையெல்லாம் சாத்தி விட்டு ஜன்னலெல்லாம் சாத்திட்டு ஃபேன் போட்டு தூங்குறோம். நீங்கள் தூங்கும் இடத்தில் எவ்வளவு சத்து இருக்கிறது அந்த காற்றில் என்றால் கொஞ்சம் சத்து தான் இருக்கு. அதற்கு மேல் சத்து இல்லை. ஆனா இருந்தாலும் அந்த சத்துக்களை உள்வாங்கி, புரியுதுங்களா, அதில் இருப்பதை பிரித்து எடுத்து இந்த உடலை அந்த உறக்கம் வாழ வைக்கிறது. அதனால் நீங்கள் தூங்கும் இடமெல்லாம் காற்றோட்டமாக இருக்க வேண்டும். அந்த காற்றில் சத்து இருக்க வேண்டும். எல்லாருமே சொல்லுவார்கள் காற்றுதான் படைத்தது, காற்றுதான் படைத்தது. அது பல அமைப்புகள் சொல்லின்னு வருது. காற்று படைத்தது. காற்று என்பதே நான் சொல்லுவது என்றால் வெப்பத்தையும் குளிர்ச்சியும் கடத்துகிறது. காற்று படைக்கவில்லை. காற்று வந்து ஒரு சத்தை கடத்துகிறது. இததான் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த காற்றுக்குள் என்ன இருக்கு என்றால் 2 உணவு இருக்கு. ஆண் தன்மையான உணவும் பெண் தன்மையான உணவும். அந்த உணவை தான் இந்த உடல் உள்வாங்கும். உள்வாங்கி காலையில் அப்போ இந்த உடலில் எங்க உடல்கள் கடினமாக உழைப்பதால் உடலில் எங்க பற்றாக்குறை இருக்கிறதோ அந்த பசி பற்றாக்குறையாக கூடாது, உணவும் பற்றாக்குறையாக கூடாது. 2 புரிஞ்சுக்கணும். எது எடுத்தாலும் 2. அப்போ இரவு முழுவதும் அந்த சத்துக்களை உள்வாங்கி உடல் முழுவதும் பாய வைக்கிறது. பாய வச்சு அந்த சத்துக்களை போய் அந்த சத்துக்கள் நோய்களை குணப்படுத்துகிறது. அப்போ உறக்கம் என்றால் என்ன? உறக்கத்தில் என்ன இருக்கு என்றால் மனம் என்பது இதுவரையில நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க மனம் ஒடுங்குகிறது என்று சொல்கிறார்கள். ஆனா எங்க ஒடுங்குகிறது என்றால் எனக்கு புரிந்த அளவுக்கு மனம் ஆதியில் கலக்கிறது. இது கொஞ்சம் யாரும் சொல்லல. அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஒரு புதுசா இருக்கும். இருந்தாலும் இது ஒரு அப்படியே ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. இத சொல்றதை என் கருத்தை அப்படியே ஏத்துக்குன்னு சொல்ல. நீங்க ஆய்வு எடுத்து பாருங்க. ஆய்வு எடுத்து புரிந்தால் அதுக்குள்ள பயணிங்க. அது புரியவில்லை என்றால் நீங்கள் வந்து அது ஒரு ஆய்வா எடுத்துக்கணும். அப்போ இதுக்கெல்லாம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய மனதிற்குள் ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். அந்த மந்திரம் சொல்லும் பொழுது மட்டும்தான் நீங்கள் அதுக்குள் கடந்து போக முடியும். இதுக்குள் நான் கடந்து போகிறேன் என்றால் என்னுடைய தாரக மந்திரமே பிறரறிவை பேசுவதற்கு நான் பிறக்கவில்லை, என் சுய அறிவை பேசுவதற்கு நான் பிறந்தேன் அப்படின்னும் போதுதான் அந்த சுய ஹார்மோன்கள் சுரக்கும். பேரறிவு சிற்றறிவு எப்படி? பேரறிவு சிற்றறிவுன்னு. பேரறிவு என்றால் என்ன? சிற்றறிவு என்றால் என்ன? உங்களுக்கெல்லாம் என் மீது ஒரு மாற்று சிந்தனை இருக்கும். வித்தியாசமா பேசுகிறானே, எது எடுத்தாலும் நம்ம பேசத்திலே இணைய மாட்டோம் பொழுது விலகியே இருக்கிற மாதிரி பேசுகிறானே மூலிகை மகேந்திரன் என்று உங்களுக்கு எல்லாம் ஒரு சிந்தனை இருக்கும். அந்த சிந்தனைக்கெல்லாம் காரணம் என்னவென்றால் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்களும் சொல்ல ஆரம்பித்தால் என்னை போலதான் பேச ஆரம்பிப்பீர்கள். புரியுதுங்களா? சிற்றறிவு பேரறிவு என்றால் பேரறிவு என்பது தனக்குள் தானே படிப்பது மெய் மட்டுமே இருக்கும். சிற்றறிவில் மெய்யும் பொய்யும் கலந்து வரும். ஏனென்றால் சிற்றறிவு என்பது மனம். புரியுதுங்களா? பேரறிவு என்பது இந்த உடலில் பசி, உள் உறுப்புகள் எல்லாமே அது துல்லியமாக இருக்கும். அப்படி உறக்க நிலையில் எவ்வளவு டயர்னஸ், கை காலு வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, தலைவலி, பலவிதமான வலிகளில் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வருவீர்கள். சாப்பிட்டு படுக்கும்போது உடல் வலியோட நீங்கள் படுப்பீர்கள். ஆனால் இந்த உறக்கம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு தர்மத்தை செய்யுது பாத்தீங்களா? உங்களை உறங்க வைத்து இந்த அந்த மனம் என்பது ஆதியில் போய் கலந்து, ஏனென்றால் இந்த உடலை வடிவமைத்ததும் இந்த உடல்கள் நோய்களை குணப்படுத்துற அனைத்து ரகசியங்களும் சத்துக்களும் எங்க இருக்கு என்றால் வானத்தில் இருக்கு. அதுதான் தந்தையின் சத்து. அது லேசாக இருக்கும். அது திடமாக மாறும்போதுதான் தாய் சத்தாக மாறும். சத்தியம் புரிஞ்சுக்கணும். தாய் சத்து என்பது திடமாக இருக்கும். புரியுதுங்களா? தந்தை சத்து என்பது லேசாக இருக்கும். அப்போ விழிப்பு நிலையில் தாயோட சத்தோட வாழுகிறோம். உறக்க நிலையில் தந்தையோட சத்தோட வாழுகிறோம் நம்ம.
அப்போ திட உணவுகள் உண்ணுகிறோம், உறக்கத்தில் திட உணவுகள் இல்லை, லேசான உணவுகள். அப்போ உறக்கத்தில் என்ன நடக்குது என்றால், உங்களுடைய சுவாசம் மாறுவதே உறக்கம். உறக்கம்னா என்ன? இப்போ ஓடுற வேகம் அப்ப ஓடாது. இப்போ மூச்சு வேகமா ஓடும். லென்த் கம்மியா இருக்கும். புரியுங்களா? இப்போ பயிற்சி இந்த கிளாஸ் நடத்துவதற்கு முன்பு இப்ப நான் என்னுடைய உடலிலே நான் கவனிக்கிறேன். 15 சுவாசம் ஓடுகிறது விழிப்பு நிலையில். உட்கார்ந்து கவனிக்கிறேன். விழிப்பு நிலையில் 15 ஓடுகிறது. ஆனா உறக்க நிலையில் என்னுடைய உடலில் ஓடுவதை நான் அறியவில்லை. ஆனா மற்றவங்க உடலில் தூங்கும் பொழுது அவங்களுடைய சுவாசத்தை நான் எண்ணுவேன். 10 மிஞ்சி போனால் 11. 11 சுவாசம் ஓடுகிறது என்றால் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது. லைட்டா சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும். அதுக்காக உபாதைகள் இல்லாமல் இருக்காது. ஆனா பெரிய உபாதைகள் இல்ல. 9 சுவாசம் ஓடுகிறது என்றால் இன்னும் ஆரோக்கியமாக வாழுகிறார்கள். இதை நீங்க புரிஞ்சுங்க. உறக்க நிலையிலேயே 14 சுவாசம் ஓடுகிறது என்றால் உடலில் உபாதைகள் அதிகமாக இருக்கிறது என்று இதை புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் ஒரு புரிஞ்சுக்கினா தைரியம் இருக்கும். இப்ப என்னுடைய உடலில் நோய் வரவில்லை என்றால் நோய் வருகிறது. ஆனா என்னுடைய உடலில் எந்த நோய் வந்தாலும் எனக்கு நானே ஆராய்ச்சி செஞ்சுக்கிறேன். நான் யாரிடமும் போய் சொல்ல மாட்டேன். நான் யாருகிட்டயுமே நான் 2 இடம் தான், வானமும் பூமியிடம் பதிவு செய்வேன். அடுத்து என்னுடைய உடலில் பதிவு செய்வேன். இது போல நீங்களும் வாழ வேண்டும். நீங்கள் வாழ்ந்துதான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்ல முடியும். அடுத்து உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும். கொல்லு பேரனுக்கு சொல்ல முடியும். இததான் நீங்க புரிஞ்சுக்கணும். வாழுங்க. இப்பொழுதும் சொல்லுகிறேன், நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். 100% உணவு கெட்டுவிடவில்லை. அவங்க மருந்து போடுவது என்ன? நானே ஒரு விவசாயி என்றதால் சொல்கிறேன். 30% தான் மருந்து இருக்கிறது உணவில். மிஞ்சி போனால் 40% கெமிக்கல் ரசாயனங்கள். புரியுதுங்களா? ஒரு சில உணவுகள்ல தான் அதிகமாக மருந்து அடிப்பார்கள். இப்ப பொன்னி நாங்க அறுத்திருக்கோம். அது பாரம்பரிய விதை. எதுவுமே ஒரு மருந்து கூட நட்டு விட்டதோட சரி. களை எடுத்த 2 களை அவ்வளவுதான். அதுவே விளைஞ்சிடுச்சு. முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். மருந்தே போடவே கிடையாது எதுவுமே. அப்போ அந்த உணவு எல்லாம் நல்ல உணவாக தான் இருக்கிறது. புரியுதுங்களா? ஒரு சிலர் அதிக மெஜாரிட்டி அவங்கதான் மருந்து போட்டு அப்போ அந்த மருந்து போடு சாப்பிடுவதால் உடலுக்குள் நஞ்சுக்கள் சேருகிறது. அந்த நஞ்சுக்களை இந்த உடல் கண்டிப்பாக நீக்கும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஒரு பக்கம் பிரச்சாரம் அதிகமாக நஞ்சு கலந்த உணவு அதையே அதிகம் பேசாதீர்கள். அதுல நான் கட் பண்றேன் பாத்தீங்களா? இப்பொழுதும் 100% நல்ல உணவு கிடைக்கவில்லை என்றாலும் புரியுதுங்களா? கொஞ்சம் உணவு உங்களுக்கு நல்ல உணவாக 100% கிடைக்கிறது. ஒரு சிலதில் கொஞ்சம் மருந்து போட்டு வருகிறது. இது அனைத்தும் நீக்க வேண்டும் என்றால் உறக்கத்தில் கண்டிப்பாக இது நீங்கும். இததான் நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? பகல் முழுவதும் தவறு செய்கிறோம். நீங்கள் அதை வணங்குகிறீர்களோ, அதை ஏற்றுக்கொள்கிறீங்களோ, அதெல்லாம் இல்லை. அது செய்தே தீரும். உங்களை வாழ வைத்தே தீரும். எது என்றால் உறக்கம். பிரபஞ்சகத்தில் இருக்கிற சத்தை கொண்டு உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கு. என்னமையா உலகத்தில் யாரும் பேசுறீங்க. பிரபஞ்சகத்துல போய் மனம் கலந்து அங்கிருந்து ஒரு சத்தை கொண்டு உடலுக்குள்ள கொடுத்து ஜீரணம் பண்ணுகிறது. சுவாசத்தில் தான் மனம் அடங்குகிறது. அந்த வெப்பத்தின் மூலமாக மேல் நோக்கி போகும். எப்படி? மனம் என்பது வெப்பத்தை நோக்கி மேல் நோக்கி போகும். மனம் என்பது புரிந்து கொள்ளுங்கள், குளிர்ச்சியோடவும் இருக்கும், வெப்பத்தோடவும் கலந்து இருக்கும். வெப்பத்தோட கலந்திருக்கும் போது வானத்தினுடைய சத்துக்களை அதிகமாக உள்வாங்கும். அது உறக்க நிலை. விழிப்பு நிலை என்பது பூமியில் உள்ள சத்தை உள்வாங்கும். புரியுதுங்களா? திடமாக இருக்கும், லேசாக இருக்கும். ஐயா இவ்வளவும் பேசுறீங்களே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க எந்த ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல. ஒன்னே ஒன்று நான் பாருங்க, சிம்பிளா என்னுடைய சுவாசம் என்னை நலமோடு வாழ வைக்கும். சுவாசத்தில் 2 சத்துக்கள் இருக்கு. ஆண் தன்மையான சத்தும், பெண் தன்மையான சத்தும். இது என்னை நலமோடு வாழ வைக்கும். முழுமையாக 100% என்னை நான் நம்புகின்றவன். 99% இல்ல, 3%. அது எது என்றால் பசியும் உணவும் என்னை வாழ வைக்கும். 1. அடுத்து என்னுடைய உடல் என்னை வாழ வைக்கும். அவ்வளவுதான் சரணாகதி. கண்டிப்பா சொல்றேன். நீங்கள் இப்பொழுதும் ஆரோக்கியமாக நீங்கள் வாழலாம். அந்த ஆரோக்கியமாக வாழ்ந்து நிற்கணும். வலிகள் வரும், நோய்கள் வரும், கடினமான வேலை செய்கிறேன். உறக்கத்தில் அனைத்து நோய்களும் குணப்படுத்தி அப்படி கண்ணை திறக்க வைக்கும். கண்ணை திறந்ததும் உறக்கம் சொல்லும், நான் உன்னை மன்னித்து விட்டேன்.
உனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து விட்டேன். புரியுதா? நீ புத்துணர்ச்சியோட எழுந்து இன்றாவது நீ மாறி என்னை என் படைப்பு இந்த உடல், இந்த உடலை துன்புறுத்துற மாதிரி செயல்களை செய்யாதே என்று மனிதர்களுக்கு சொல்லுகிறது. ஆனா நாம்போ பொருளாதார வாழ்க்கையில் மாட்டிக்கொண்டோம். நாம மட்டுமல்ல, உலகம் முழுவதும் மாட்டிக்கொண்டோம். விஞ்ஞான வளர்ச்சி அடைந்து மாட்டிக்கொண்டு திருப்பவும் அதை நம்ம செய்யறோம். இவர்கள் யார் என்றால் சித்தர்கள், பசித்தர்கள் சொல்லுவேன். இது அப்போ பசித்தர்கள்ல பார்த்தோம்னா விஞ்ஞானமே அவங்களுக்கு கிடையாது. முடிந்த அளவுக்கு விஞ்ஞானம் கிடையாது. படைப்போட வாழுகிறார்கள். அவர்களுக்கு எமோஷன், டென்ஷன், நீங்க ஒன்று அப்படி விழிப்பு நிலை வந்ததுமே சுவாசம் வேகமாக ஓடும். உறக்க நிலை வந்ததும் அப்படியே சுவாசம் குறையும். நீங்கள் படுக்கும் பொழுது இன்று இரவு கூட நீங்க சிந்திங்கள். படுக்கும் பொழுது உங்களுடைய சுவாசத்தை பாருங்கள். மூக்கிலையும் காற்று வேகமாக வரும், வாயிலையும் லேசாக வரும் காற்று. வாயிலையும் லேசா வரும். வந்த பிறகுதான் அந்த வாயை மூடுவீங்க. கொஞ்சம் காற்று வரும். கவனிச்சு பாருங்க. கொஞ்சம் காத்து வந்து விட்டு அதற்கு மேல அந்த அடங்கும். அதுக்கு மேல அமைதியாக படுத்துக்கொண்டு உங்களை மட்டுமே கவனிங்கள். சுவாசம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும். அது அப்படியே படிப்படியாக குறையும். ஆழ்ந்து கடந்து போங்கள். அப்படியே படுத்து நிறுங்கள். தாய் சுவாசம் ஓடிக்கொண்டே இருக்கும். தந்தை சுவாசம் வந்ததும் அவ்வளவுதான், நீங்கள் 0. எதுவுமே இருக்காது. போய் ஆதியில கலந்துடுச்சு. ஆதியோட போய் கலந்து இந்த உடலில் என்ன மாதிரி நோய்கள் இருக்கு, எப்படி உபாதைகள் இருக்கு அனைத்தும் தெரிந்து கொண்டு எதெல்லாம் பற்றாக்குறையா இருக்கோ அதை மேல கொண்டு போய் அந்த சத்துக்களை செரிமானம் செய்து கலந்து அங்க செரிமானமே நடக்கும். உங்களுக்கே பிரமிச்சு என்னங்க ஐயா வானத்தில். ஆமாம், அதுதான் இருக்கிறது. இன்னும் ஒரு 500 வருஷம் கழிச்சு இப்ப நான் நடத்தும் பாடத்தை உலகம் முழுவதும் நடத்துவார்கள். 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தின பாடங்களை இப்ப நடத்துகிறோம் இல்ல. இதை செய்தது எது? வானமும் பூமியும். இப்ப என்னை படைத்து இப்படி ஒரு அறிவை போதித்து 500 வருஷம் கழிச்சு உலகம் முழுவதும் இந்த பாடம் தான் நடக்க போகுது. இப்ப நான் பேசுற பாடங்கள் தான் நடக்க போகுது. அப்ப எல்லாருமே இதைதான் படிப்பார்கள். ஆனால் அப்ப பார்த்தோம் என்றால் உணவு உற்பத்தி பெருகியிருக்கும், மருத்துவங்கள் குறைந்திருக்கும். சுத்தமாக மருத்துவம் இல்லாமல் இருக்காது. எது ஒன்றுமே இந்த பூமியில் ஒன்று உற்பத்தி ஆகிவிட்டதுன்னா அதை 100% கட்டுப்படுத்தவே முடியாது. அது கட்டுப்படுத்தாது வானமும் பூமும். அது ஒரு ஓரமாக வைத்துக் கொள்ளும். புரியுதுங்களா? அப்போ என்னன்னா உங்களுடைய கொல்லு பேரனுக்கு நலமோடு வாழப் போகிறார்கள். நம்மள மாதிரி ஒரு மன பயம், பதட்டம், போர்கள், விஞ்ஞான உலகங்கள், புரியுதுங்களா? இந்த ஒரு பயங்கள் இல்லாத அவர்கள் வாழ்வார்கள். அப்படி ஒரு சூழலை இந்த வானமும் பூமியில் உருவாக்கும். அதற்குதான் என்னை படைத்து இதுபோல் போதிக்க சொல்லுகிறது. அதை தான் நான் போதிக்கின்றேன். முதலில் என்னை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ அந்த உறக்கத்தில் அதுதான் நடக்கிறது. அப்போ விஞ்ஞானமே இதைதான் கையில் எடுத்து பாடம் நடத்தும் போது நீ எதையுமே பண்ண தேவையில்ல. நீ ஒன்னே ஒன்று உறங்கு. அலாரம் வைத்து ஏந்துக்காதீங்க. அதுவாக எப்ப கண்ணை துறக்கிறதோ 100% உங்களை குணப்படுத்தி விட்டது. நீங்களாக எழுந்து கொண்டால், அது அலாரம் வைத்து பரபரப்பு வாழ்க்கையில் எழுந்து கொண்டால் உடலில் அந்த பசியும் உணவும் பற்றாக்குறை இருக்கும். அந்த பற்றாக்குறை இருந்தால் அது அந்த இடத்தில் நோய்களாக மாறும். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? 2 புரிஞ்சுக்கணும். கழிவின் தேக்கமே நோய்கள் 1. சத்து பற்றாக்குறையும் நோய்கள் 1 நடத்துங்கள். 1 மட்டுமே நடத்தின்னு வரக்கூடாது. என்ன? கழிவின் தேக்கமே நோய்கள். ஆற்றல், சத்து பற்றாக்குறையும் நோய்கள் அவங்களுக்கு புரிய வைக்கும் போதுதான் மனிதர்கள் மாறுவார்கள். இப்ப நான் நிகழ்ச்சி நடத்துகிறேன். எங்க நடத்துகிறேன்? சுத்த வெளியில் நடத்துகிறேன். என் வீட்டு மாடியில் இருந்து பேசுகிறேன். பச்சை தண்ணியில் குளித்து விட்டு உடலை கூட நான் துவட்டவில்லை. எப்படி? பச்சை தண்ணியில் குளிக்கிறேன். 5-10க்கு குளிக்கிறேன் பச்சை தண்ணியில குளிச்சுட்டு ஒரு டவல் போட்டு உடம்பு கூட நான் துடைக்கவில்லை. ஏன்? எவ்வளவு குளிர் வந்தாலும் எல்லாருமே கேட்பாங்க, எப்படிங்க இந்த குளிரை தாங்கிக்கிறீங்க? பச்சை தண்ணியில வேற குளிக்கிறீங்க. அது கூட வீட்டுக்குள்ளவும் கதவுலாம் சாத்தி. இப்போ எல்லா கதவும் அப்படியே கிரில் மட்டும்தான் பூட்டுவேன். மீதி எல்லா கதவும் திறந்து இருக்கும். ஏன்? ஆரம்பத்தில் இருந்து நான் பனியில் படுத்து நான் பழகிவிட்டேன். ரொம்ப முக்கியங்க இது. புரியுதுங்களா? அந்த பனி நீர் என்பது இவர்கள் எல்லாரும் அதிகாலை 3 மணிக்கு எழுந்து கொள்ளுங்கள் எல்லாரும் சொல்றாங்க. அப்ப 3 மணியிலிருந்து என்ன நடக்கிறது? தாயினுடைய பனி நீர் என்பது மேல் நோக்கி வருகிறது. பகல் முழுவதும் கதிரவனுடைய சத்தை உள்வாங்கி செரிமானம் செய்கிறது.
செரிமானம் செய்து ஆற்றலை வந்து பூமிக்குள் பெருக்குகிறது. பெருக்கி அதனுடைய சத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அது தனக்குள் அடுத்த ஸ்டேஜியாக மாற்றுகிறது. பூமியின் பசியே உருமாற்றம் என்று பேசுவேன். கதிரவனுடைய சத்தை உள்வாங்கி வேற ஒரு ஸ்டேஜியாக அது மாத்துகிறது. மாத்தி அததான் ஆண் தன்மை அங்கிருந்து வாங்கி அதை பெண் தன்மையாக மாற்றுகிறது பூமி. மாற்றி மேல் நோக்கி அனுப்புகிறது. இதுதான் அமுத காற்று. அமுத காற்றுன்னு சொல்லலாம், அதை ஓசோன் என்று சொல்லலாம். ஓசோன் என்பதே என்ன மேல? அது ஒரு நீர்ப்படலம். எது மேல வந்து ஓசோன் சொல்றாங்கல்ல, அது வந்து என்ன? நீர்ப்படலம். அந்த நீர்ப்படலம் வெறும் நீர்கள் இருக்கும். அதை தாண்டி மேலுக்கு போகவே போகாது. அதற்கு மேல் வெப்பம் மட்டும்தான் மேல போகுமே ஒன்னா நீர்ப்படலம் மேல போகவே போகாது. அந்த நீர் அப்படியே கீழுக்கு வரும். இந்த பூமிக்கு எந்த விதமான டேமேஜும் ஆகாமல் அந்த நீர்ப்படலம் மேலே பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கு. மேலிருந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் வந்து பூமியை அழிக்க முடியாது. அதுக்கு ஒரு பாதுகாப்பு. இதை எது உருவாக்குது என்றால் இந்த பூமிக்குள்ள இருக்கிற பசிதான் அப்படி விரிவடைந்து அந்த பூமியை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. எது? இப்ப என்னுடைய உடலை எது பாதுகாக்கிறது என்றால் என்னுடைய உடலில் உள்ள பசி பெருகி எனக்கென்று ஒரு பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. எப்படி? ஒரு பாதுகாப்பு கொடுத்துக்கினே இருக்கும். அது வந்து எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கும். அதுபோல் பூமியோட பசிதான் ஓசோன். புரியுதுங்களா? ஓசோன் என்பது ஒரு குளிர்ச்சி மண்டலம். எந்த விதமான வெப்பங்களும் வந்து அதை தாக்கினால் அதற்குள்ளவே அது அழித்து விடும். பூமிக்கு வரவே வராது. ஒரு சிலர்லாம் பீதி கலப்புவாங்க. அப்படியே வந்து என்னன்னு அப்படியே மேல இருந்து கற்கள் வந்துடும், பூமி அழிச்சிடுங்கச்சுன்னு. அதெல்லாம் வந்து பூமியை எதுவுமே அழிக்க முடியாது. இதை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதே போல் நம்மளுடைய உடலிலும் நீர்ப்படலம் பாதுகாத்து கொண்டே இருக்கிறது. நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு வெப்பம் தான் ஆதிக்கம் செய்யும். புரியுதுங்களா? அப்போ இரவு முழுவதும் இந்த குளிர்ச்சின்ற அந்த பனி நீர், அதிகாலை எழுந்துக்க சொன்னதெல்லாம் என்ன? பனி நீரை சுவாசிக்கிறேன். இப்ப பாருங்கள், நல்ல குளிர்ச்சியாக இருக்கிறது. பனி நீரை சுவாசித்து சத்தை உள்வாங்கினேன். உடல் அப்படியே புத்துணர்ச்சியாக இருக்கிறது. அதற்காக நீங்களாம் பச்சை தண்ணியில் குளி என்று சொல்லவில்லை. அது உங்களுடைய விருப்பம். உங்களுடைய உடலுக்கு ஏற்றவாறு நீங்கள் செய்யுங்கள். என்னுடைய உடலுக்கு நான் வந்து பச்சை நீரில் நான் வந்து பச்சை தண்ணியில குளிக்கிறேன். உங்களெல்லாம் குளிக்க வேணாம்னு சொல்ல. உங்களுக்கு சுட தண்ணி கூட குளிச்சு. ஆனா முடிந்த அளவுக்கு அதிகாலையில் அந்த ஒரு குளிர்ந்த சத்தை உள்வாங்குவதற்காக நீங்கள் வந்து வாழுங்கள். அந்த பனி நீர் என்பது அதிகமாக இருப்பதுதான் இந்த கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், தை மாதங்கள். இந்த 3 மாதத்தில் அதிகமாக இருக்கும். இதை அதிகமாக உள்வாங்குங்கள். இப்ப பருவமழைகள் வந்து மழை அடங்கியது, வெய்ய காலம் வரப்போகிறது. இப்போ என்ன பண்ணேன்? இந்த மழையில் ஆழ்ந்து நல்ல மழை நீரில் நான் குளித்தேன். முடிந்த அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மழை நீரில் குளித்து விட்டேன். நைட்டு 1 மணிக்கெல்லாம் மழை நீரில் நான் குளிக்கின்றவன். மழை பெய்தால் எனக்கு தூக்கமே வராது. என என்னுடைய சிந்தனைகள் அதுபோல். மழை வந்ததும் டக்குன்னு அந்த சத்தத்திலேயே, ஏன் என்றால் நான் படுக்கிற இடம் கூட அப்படி வீட்டுக்குள்ள படுக்கிறேன்னா கூட அந்த ஓரத்தில் நான் படுப்பேன். இப்பதான் நான் வீட்டுக்குள்ள படுகிறேன். ஏன் என்றால் பனி அதிகம். லேசாக பனி இருக்கும். நான் வீட்டுக்குள்ளவே படுக்க மாட்டேன். பகல் முழுவதும் சுத்த வலி, இரவு முழுவதும் மாடியில் கொசு வலையை கட்டிக்கொண்டு நான் வந்து படுத்துருவேன் கட்டில் போட்டு. புரியுதுங்களா? அப்ப முழுக்க முழுக்க பகல் முழுவதும் அந்த ஆண் தன்மையான சத்தை உள்வாங்குகிறேன். இரவு முழுவதும் அந்த பெண் தன்மையான சத்தை உள்வாங்குகிறேன். அப்ப இந்த உறக்கத்தில் என்னவென்றால் இந்த சத்துக்கள் குறைபாடு வருகிறது. அந்த சத்துக்களை குறைபாடுகளை நிறைவு செய்வதே உறக்கம். அதே போல் விழிப்பு நிலையில் ஒரு நோய்களும் குணமடையாது. நீங்க ஒன்னா செயற்கை முறையில ஒரு மாத்திரை கத்திரைய போட்டு ஒன்னா அந்த தலைவலி இந்த வலியெல்லாம் நீங்க குணப்படுத்தலாம். ஆனா அத 100% அந்த மாத்திரை என்பது அந்த வலியை நீக்குதா என்றால் இல்லை. அது வேற ஒரு ஸ்டேஜாக மாற்றுது. ஆனால் நீங்கள் உறங்கி எழுந்து பாருங்கள், எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அதுவாக எழுப்பும். அதே போல் உடலில் நோய்கள் அதிகமாக இருந்தால் அதிகமாக தூக்கம் வரும். நீங்கள் எதை ஒன்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றால் உங்களுடைய குழந்தையை மட்டும் கூர்ந்து கவனிங்கள். அந்த குழந்தை என்பது உண்மையோட வாழும். பிறந்ததும் பாக்குறீங்கல்ல, ஒரு குழந்தை தூங்கிக் கொண்டே இருக்கும். தந்தையின் கருவறையிலையும் உறக்க நிலையில் இருந்தது. தாயினுடைய கருவறையிலும் உறக்க நிலையில் இருந்தது. உறக்க நிலை என்றால் உறக்க நிலையில் உணவை உள்வாங்கிக் கொண்டே இருக்கும். புரியுங்களா? இப்ப நம்ம உறங்குறோம், தூங்குகிறோம். தூங்கும் பொழுது சுவாசத்தினுடைய சத்து உள்ள போய் என்ன பண்ணுது? பசியை பெருக்குகிறது. எல்லாருக்கும் தூக்கம் அதிகம் வந்துடாதுங்க.
பசி பற்றாக்குறை ஆனால்தான் உங்களுக்கு உறக்கம் வரும். 30% இருக்கு என்றால் பசி கண்டிப்பாக உங்களுக்கு தூக்கம் வரும். 40% நீங்கள் தூங்கியதும் கொஞ்ச நேரத்தில் அது 40% மாறும். இன்னும் உறக்கத்தில் 50%, இன்னும் டைமிங் 50, 60, 70, 80, 90, 95, 98, 98 வந்ததுமே உங்களுக்கு பாதி விழிப்பு நிலையாகவும் பாதி உறக்க நிலையாகவும் வரும். என்னாலும் புள்ளிவிவரமா நடத்த முடியாது, ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். அது 100ஐ தொட்டதும் சரி, நீங்கள் எந்த நிலையிலும் நீங்கள் தூங்க முடியாது. எப்படி? எந்த நிலையிலையும் உங்களால் தூங்கவே முடியாது. அது விழித்து கொண்டே இருக்கும். அப்போ உடலில் அந்த பசி பற்றாக்குறை ஆனால் மட்டும் உறக்கம் வரும். ஏன்? அந்த உறக்க பசியில் ஒரு உணவு தேவை. அது உறக்கத்தால் மட்டும்தான் குணப்படுத்த முடியும். புரியுதுங்களா? இப்போ வாயின் மூலமாக ஒரு சத்து போகிறது, அதை வாயின் மூலமாக சரி பண்ண முடியும். மூக்கின் மூலமாக ஒரு சத்து உள்ள போகுது, அது மூக்கின் மூலமாக சரி பண்ண முடியும். காற்றின் மூலமாக, இது தோலின் மூலமாக ஒரு சத்து உள்ள போகிறது, அது தோலின் மூலமா தான் அதை சரி பண்ண முடியும். அதை வாயின் மூலமாக நம்மளால பண்ண முடியாது. புரியுங்களா? தோல் செரிமானம் என்பது தோல் தான் செய்யும். அது மாதிரி உறக்கம் செரிமானம்னு இருக்கு. உறக்க பசி, அது உறக்கத்தில் உள்ள சத்தை மட்டும்தான் உள்வாங்கி சரி செய்யும்னா, விழிப்பு நிலையில் இருக்கிற உணவை உள்வாங்காது. இப்ப வாயில் உள்ள உணவை மூக்குல கொடுக்க முடியுமா? தண்ணி ஊத்த முடியுமா? புரியுங்களா? 2 டம்ளர் தண்ணி நம்ம வாயில குடிக்கிறோம். 2 டம்ளர் தண்ணி மூக்குல ஊத்த முடியுமா? இப்போ ஒரு 6 இட்லி நம்ம வாயில சாப்பிடுறோம். 6 இட்லி மூக்கால சாப்பிட முடியுமா? அப்படி என்றால் முடியாது. இதைதான் நீங்கள் துல்லியமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உறக்கம் என்பது நமக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிறது. அதுவரையிலும் நாமல் நலமோடு வாழ்வோம். அதனால்தான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறேன்? உங்களுடைய உறக்கத்துக்கு நன்றி சொல்லுங்கள். எப்பொழுதும் நன்றி உணர்வோடு இருங்கள். தாயினுடைய தந்தையின் கருவறையில் உறக்கத்தில் இந்த பிரபஞ்சகத்தையே நான் கண்டேன். புரியுதுங்களா? தாயினுடையதிலையும் நான் கண்டேன், உறக்கத்திலையும் நான் கண்டேன். அப்படி படுக்கும் போதே, நான்லாம் படுக்கிறதுக்கு முன்னாடியே ப்ரோக்ராம் பண்ணிட்டு நான் உறக்கம் வரும் பொழுதே என்னுடைய உடலுக்குள் பசி பெருகுவதை நான் காணுவேன். உங்களாலையும் காண முடியும். என்னால மட்டுமே காண முடியவில்லை, உங்களாலையும் காண முடியும். என்னுடைய தோழர்களுக்கெல்லாம் இப்ப அந்த பயிற்சியை நான் கத்துக் கொடுக்கின்றேன். எப்படி கத்துக் கொடுக்கிறேன்? நீங்களும் கத்துங்கள். இன்று இரவு படுக்கும் பொழுது நீங்கள் கவனிங்க. அமைதி நிலையில் உங்களுடைய பசி உடல் கட்ட கேளுங்கள் கேள்வி. வெளியே கேட்டால் மெய்யும் பொய்யும் கலந்து வரும். இந்த நிகழ்ச்சி முடிந்ததும் என்னையே நீங்கள் மறந்து விடுங்கள். என் கருத்தையும் நீங்கள் கேட்கக்கூடாது. உங்களுடைய கருத்தை மட்டும் முழுமையாக, உங்களுடைய உடலை முழுமையாக நம்பி அந்த உறக்கத்தில் ஒரு பதிவு செய்யுங்கள். இந்த மாபெரும் எனர்ஜி பெருகுவதை எனக்குள் அக உணர்வாகவும் அகக்காட்சியாகவும் காட்டுங்கள் என்று உங்களுடைய உறக்கத்தில் நீங்கள் பதிவு செய்யுங்கள். நீங்கள் உறங்குவதற்கு முன்பே உங்களுக்கு லேசாக அது காட்டும். போக போக நல்லா அப்படியே ஒரு புத்துணர்ச்சியாய் அப்படியே மிதப்பது போல் இருக்கும். எப்படி? விழிப்பு நிலையிலேயே நீங்கள் மிதப்பது போல் இருக்கும். புரியுதுங்களா? பகலிலும் நீங்கள் அதை காணலாம், இரவிலும் நீங்கள் காணலாம். ஆனா அந்த ஆழ்ந்த தூக்கத்தில் போகும்போது உங்களால் காண முடியாது. அது ஆதியில் கலக்கும். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்றால், அது உங்களுடைய தந்தையில் நீங்கள் அந்த வாழ்க்கை வாழ்ந்தீர்கள். அது தந்தை ஆதியில் கலப்பதற்கும், தாயினுடைய உடலில் அறிந்ததை நீங்கள் ஈஸியாக காணலாம். தந்தையின் உடலில் நீங்கள் வாழ்ந்ததை நீங்கள் அவ்வளவு சுலபமாக கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் அந்த நிலையை எனக்குள் உணர்த்தியதால் இந்த பாடத்தை நான் எடுக்கின்றேன். ஆனா எனக்கு கிடைத்தது போல் 100% எல்லாம் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்று நான் சொல்லக்கூடாது. இந்த வானமும் பூமியும் எனக்கு அது கொடுத்தது. அந்த கொடுத்து உணர்ந்ததால் நான் அதை நடத்துகிறேன். உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் கடந்து உங்களுக்குள் போங்கள். புரியுதுங்களா? கடந்து நீங்கள் போனால் அந்த மாபெரும் ஒரு எனர்ஜியை உங்களுடைய உடலுக்குள், அந்த உண்மை என்ற பசி, உறக்கம் என்ற ஒரு பசிக்கு, உறக்கம் என்ற ஒரு உணவு உள்ள போய் அது செரிமானமாகி அது சத்துக்கள் பிரிக்கப்படுவதை உங்களுக்குள் நீங்கள் காணலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது. எண்ணம், சொல், செயல், உணவு, காலம் அதற்கு ஏற்றவாறு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய உடல் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். உடல் மன்னிப்பதால் விழிப்பு நிலை வருகிறது. ஒரு நாள் அந்த உறக்கம் என்பது மன்னிப்பு நிறுத்திவிட்டால் அன்று நம்ம ஆதியில் கலந்து விடுவோம். அதுதான் இறப்பு நிலை. வாழுகிற பொழுது நன்றி உணர்வோடுவோம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அந்த உறக்கத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு படுப்பதற்கு போவதற்கு முன்பு, இன்னைக்கு உங்களுக்கு என்ன புரியுகிறேன், கிளைமேக்ஸ் வரேன்.
படுப்பதற்கு முன்பு நீங்கள் தயாராகுங்கள். பரபரப்பு சிந்தனை, பரபரப்பான டென்ஷன்கள் அனைத்தும் நீக்கிவிட்டு ஆனந்த நிலையில் அந்த உறக்கத்துக்கு நன்றி உரை சொல்லி, அந்த உறக்கம் வருகிறது என்றால் அதுக்கு வரவேற்பு கொடுங்கள். என்ன சொல்லி கொடுக்குறேன்? அந்த உறக்கத்துக்கு வரவேற்பு கொடுங்கள். காலையில் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து புத்துணர்ச்சியாக நீ எழுப்புவாயாக என்று அதனிடம் பதிவு செய்துவிட்டு நீங்கள் படுத்து பாருங்கள். அவ்வளவு ஒரு பாதுகாப்பு வானமும் பூமியும் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய உடலும் உங்களுக்கு கொடுத்து உங்களை பாதுகாப்போட எழுப்பும். அந்த உறக்கம் என்பது உங்களை மன்னித்து விட்டால் கண்டிப்பாக கண்ணை திறந்து விழிப்பு நிலையோட வாழ்வீர்கள். அது மன்னிக்கவில்லை என்றால் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஆதியில் கலந்து விடுவோம். வாழும் பொழுது இதை நீங்கள் அறிந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்து உலக மக்களுக்கும் இதை சொல்லித்து விடுங்கள். மன்னிப்பு, மன்னிப்பு, மன்னித்தல், மன்னித்தல். வானமும் பூமியும் நம்மளை மன்னிக்கிறது. அந்த பசியும் உறக்கமும், உறக்கத்தினுடைய பசியும், புரியுதுங்களா? பசியின் உறக்க சத்தும் நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தையும் நலமோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கும். உங்களுடைய பசியும் உங்களுடைய உணவும் உங்களை நலமோடு வாழ வைக்கும். உடல் நலமோடு வாழ வைக்கும். நன்றி, மகிழ்ச்சி. பசித்தர் மூலிகை மகேந்திரன். பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. நன்றி, மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக உறக்கமே மன்னிப்பு அப்படிங்கிறத அந்த உறக்கத்தை எந்த அளவுக்கு நம்ம நேசித்து செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக இன்னைக்கு நமக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்கள். ரொம்ப ஒண்ணும் பாத்தீங்கன்னா நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை நம்ம காலச்சக்கரம் நிகழ்வில் சிறப்பாக கொடுத்து கொண்டிருந்தாலும் இந்த உறக்கம் என்பது உண்மையாக உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ஒரு அற்புதமான செயல் அப்படிங்கிறத எல்லாரும் உணர வேண்டும். உடலோடு பேச வேண்டும், உறக்கத்தோடு வாழ வேண்டும் என்று நமக்கு ஒரு அற்புதமான நிகழ்வை சிறப்பித்து கொடுத்த மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. நன்றி, மகிழ்ச்சிங்க ஐயா. மகிழ்ச்சி. ஐயா பல்வேறு விஷயங்கள் சொல்றாங்க. அதாவது அடிக்கடி பாத்தீங்கன்னா சிரிக்கிறதுக்கு சிந்தனைகளை தூண்டுறாங்க. ஆனா சிரிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயங்களை கையில கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க எல்லாருமே எந்த விதத்துல உங்களோட செய்கை முறைகள் இருக்கோ அது ஐயாவை சிரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அவங்க நம்மளை சிரிக்க வைக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பா இருக்கும். அடுத்த நேரடி நிகழ்ச்சி கண்டிப்பா நான் கலந்துப்பேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா நேரடி நிகழ்ச்சி நான் சொல்லிட்டாக்கா ஐயாண்டு ஒரு கையெடுத்து கும்பிடுவாங்க. ஏன்னா எனக்கு அவ்வளவு பெரிய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த மூலிகை மகேந்திரன் ஐயா இன்னைக்கு நேரடி நிகழ்ச்சிக்கு முதல் ஆளா அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிற ஒரே ஆள் மூலிகை மகேந்திரன் ஐயா தான். கண்டிப்பாக அவர்களுடைய வருகையை நம்ம அனைவரும் இந்த நேரத்துல ஆமோதிப்போம். கண்டிப்பாக ஐயா கண்டிப்பாக வர வேண்டும். அனைவருக்கும் அந்த ஆரோக்கியத்தையும் அந்த சிரிப்பலைகளையும் நேரடியாக ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமான சிந்தனைகள், ஒவ்வொருவருக்கும் நல்ல சிந்தனைகளை தூண்டும் அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான இன்றைய வகுப்பை சிறப்பித்து கொடுத்தாங்க. அதுக்கும் இந்த நேரத்துல நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. இந்த நிகழ்வுல இன்னைக்கு அவங்க ஒரு நல்ல ஒரு செஷன் எடுத்திருக்காங்க. அதற்குண்டான சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. அதே மாதிரி ஒண்ணுத்துல உறுதியா இருப்பேன். சர்டிபிகேட் வாங்கணும் தான் முதல்ல என்ன சந்திக்க முடியும். பயிற்சி எடுங்க. அதுக்காக வீட்டுல மூலியமா சந்திக்கவே முடியாது போல இது. கூந்தல் அடி வாங்கலன்னா எப்படியாவது அடிச்சுடுன்னு கேட்க கூடாது. அது தப்பா. அது சரியான எக்ஸாம் அல்ல. சரியா படிக்கலன்னு அர்த்தம். அது விட்டு அடிக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியாக வீட்டுல படித்து பாஸ் ஆயிட்டு என்கிட்ட வாங்க, சர்டிபிகேட்டோட வாங்க, அடி வாங்கிக்கின்னு ஆனந்தமா என் கிட்ட வரும்பொழுதே சிரிப்பு வரும் உங்களுக்கு. அப்படி நெருங்கி வரும்பொழுதே சிரிப்பு வரும். நல்லா மகிழ்ச்சியா நேரடி கிளாஸ்லயும் நம்ம சிரிக்கலாம், ஆழ்ந்த கருத்துக்களையும் பேசலாம். நன்றி, மகிழ்ச்சி. நன்றி. அனைவரும் தங்களுக்கு கேள்விகளை பதிவு செய்யலாம். ஐயா அன்மியூட் பண்ணீங்க மகேந்திரன் ஐயா. ஓ, அன்மியூட் பண்ணாதான் பேசிக்கிறேன் நான் அவ்வளவு நேரம். நான் என்ன பேசுறேனே தெரியாது போல. இது ஓமஞ்சாட்ல தான் பார்த்திருப்பாங்க போல இதெல்லாம். இல்ல பேசுறது தெரிஞ்சது, இப்பதான் அன்மியூட் ஆனிச்சு. சரி சரிங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. லலிதா பேசுறேன் ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது. வித்தியாசமா இருந்தது எங்களுக்கு இது கேக்குறதுக்கு. இல்லாம எவ்வளவு மக்கள் தவிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பயங்கர
சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா. இதெல்லாம் பிரதானம். நிம்மதியை தேடி எல்லாரும் அலைஞ்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா சார்? அதுக்கு இது ரொம்ப